நம்பிக்கை வீண் போகாது. எதை நம்பி ஆண்டவருடைய சமூகத்துல இதுவரைக்கும் காத்து கொண்டு இருக்கீங்களோ, உங்க வீட்டுல ஜெபத்துல காத்து கொண்டு இருக்கீங்களா? உங்களுடைய ஆலயத்திற்கு வந்து ஜெபத்துல காத்து கொண்டு இருக்கீங்களா? இல்லைன்னா போகும்போதும் வரும்போதும் இதையே யோசனையாகவே இருந்து காத்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆனா ஜனங்களுடைய பார்வையில அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு, செத்து போயிடுச்சு, இந்த காரியத்துல அற்புதமே நடக்காது, இவங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்காது. ஜனங்களுடைய பார்வையில ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய பார்வையிலையும் அப்படிதான் இருக்கும் நம்ம சூழ்நிலை. என்ன பாஸ்டர் ஜெபிச்சு ஜெபிச்சு இன்னும் அப்படியே தான் இருக்கு, இன்னும் அதிகமாகுதே தவிர கம்மியாக மாட்டேது. சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சேனோ அப்பத்துல இருந்தா எனக்கு பிரச்சனையே ஆரம்பமாயிடுச்சு. நான் ஜெபிக்காம இருந்தா பிரச்சனை இல்லை, நான் என்னைக்கெல்லாம் ஜெபிக்கிறேனோ அன்னைக்கு தான் பிரச்சனை. என்னைக்கெல்லாம் நான் உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போதான் எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க உண்மையாவே ஆண்டவருடைய பிள்ளைங்க தானா? உண்மைதானா? 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 நம்பலாமா? நம்பலாமா? உண்மைதாப்பா, நம்பலாமா? உண்மைதாப்பா. என் கண்ணு ஏதோ ஒன்றரை கண்ணு மாதிரி தெரியுதா?